ராவணன் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்தான். அவனுடைய சகோதரன் கும்பகர்ணனின் உதவியை நாடினான். கும்பகர்ணன் அவனிடம் மிகவும் கீழ்த்தரமாக செயல் புரிந்து மற்றொருவனின் மனைவியை அபகரித்ததாகவும் அதனால் அவனை ராமரிடம் மன்னிப்பு கேட்கும்படியும் சொன்னான். ஆனால் ராவணன் கும்பகர்ணனின் சொற்களை புறக்கணித்தான். முடிவில் ராவணனுக்கு உதவும் பொருட்டு கும்பகர்ணன் போர்க்களம் சென்றான். அவன் சுக்ரீவனை கசக்கி தன் கையிடுக்கில் வைத்துக் கொண்டான். போர்க்களத்திலிருந்து அவன் வானர அரசனான சுக்ரீவனை தூக்கிச் சென்றதன் மூலம் வானரப்படையே தோல்வி கண்டதாக கும்பகர்ணன் கூறினான். சுக்ரீவன் அவனுடைய கையிடுக்கில் இருந்து விடுபட்டு தாக்குதலை தொடர்ந்தான். எப்படி இருந்தாலும் பல வானரர்கள் பயந்து போய் உயிரை விட்டனர். பிறகு ராமர் தான் களம் புக வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக சொல்லி லட்சுமணனை தன்னுடைய வற்றாத அம்புகள் உள்ள அம்பராத்துணியின் உரையை கொண்டு வர சொன்னான். கோதண்ட வில்லுடன் ராமர் போர் நடக்கும் இடத்திற்கு சென்றார். ராமருடைய சரமாரியான அம்பினால் ராட்சசர்கள் வீழ்ந்தனர். கும்பகர்ணன் அவனால் முடிந்த வரையில் ராமருடன் போரிட்டான். ஆனாலும் அவன் முடிவு ராமர் கைகளினாலே நிகழ்ந்தது. கும்பகர்ணன் உடலிலிருந்து ஒரு சிறந்த ஒளி புறப்பட்டு ராமருள் கலந்தது.